எந்த ஆசாரியரும் அந்த கழுவும் பாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடந்து செல்ல ஒரு சிறிய காரியம் போல தோன்றுகிற இந்த கழுவும் பாத்திரத்தை அசட்டை செய்வது மரணத்தை வரவழைக்கும். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் வேதாகமத்தில் கழுவும் பாத்திரம் என்ற குறிப்பு பல இடங்களில் காணப்பட்டாலும் மகா பரிசுத்தம் உள்ள கழுவும் பாத்திரம் யாத்திராகமம் 30:18 வெண்கலத்தால் உண்டாக்கப்பட்ட கழுவும் பாத்திரமாக காட்டப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கழுவும் பாத்திரம் வைக்கப்பட்ட இடம் ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவில் என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த பாத்திரம் வைக்கப்பட்ட நோக்கம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் ஆசாரியர் தங்கள் கால்களையும் கரங்களையும் அந்த பாத்திரத்தில் உள்ள நீரால் கழுவுவதற்கு என்று அடுத்த வசனங்களில் காண்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தேவாலயத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர் பணிவிடைக்காக தங்கள் வீடுகளில் இருந்து புறப்படும் முன்னே எல்லாவற்றிலும் தங்களை தூய்மையாக்கி கொண்டு வந்திருந்தாலும் பலிபீடத்தை தாண்டி வரும்போது மீண்டும் ஒரு முறை தங்கள் கால்களையும் கரங்களையும் சுத்தம் பண்ணி கொள்வது அவசியம் என்று புரிகிறது. அவர்கள் ஆலயத்தில் பணிவிடை செய்யும் போது கூட பரிசுத்தம் குறைவு உண்டாக வலி உள்ளது என்பதாலே ஆசாரியர் இந்த கழுவும் பாத்திரத்தை பயன்படுத்துவது அவசியமாகிறது. அவர்கள் பரிசுத்த பயத்தோடு பணிவிடை செய்ய தங்கள் இடங்களை விட்டு புறப்பட்டதிலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் வரை ஒரு குறுகிய நேர இடைவெளி தான் இருந்திருக்கும் என்றாலும் எந்த ஆசாரியரும் அந்த கழுவும் பாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடந்து செல்ல இயலாது எனில் நம் தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதும் அவர் தம்முடைய ஊழியரின் பரிசுத்தத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்றும் விளங்குகிறது. குறுகிய நேர இடைவெளி, குறுகிய தூர இடைவெளி, ஆனாலும் அதற்குள்ளாக பரிசுத்த குறைவு உண்டாக வலி உள்ளது என்றால் எவ்வளவு கவனமாக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு சிறிய காரியம் போல தோன்றுகிற இந்த கழுவும் பாத்திரத்தை அசட்டை செய்வது மரணத்தை வரவழைக்கும் என்று யாத்திராகமம் 30:20 சொல்கிறது. ஆம், நம் தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கழுவும் பாத்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசிக்கும் போது இன்னொரு மகத்தான உண்மையை நமக்கு புரிகிறது. எவ்வளவு பரிசுத்த உள்ள தேவனின் அருகில் நெருங்கி சேர தேவையான தகுதியும் கிருபையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு நம் இரட்சகராகிய இயேசுவினாலும் இறைவனின் இரக்கத்தினாலும் கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கடைசி ஒரு வார வாழ்க்கைக்குள் 2 கழுவும் பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். இரண்டுமே ஒப்படைப்பை உணர்த்தும் காரியங்கள் செய்கின்றனர். ஒன்று, இயேசு தனது தாழ்ச்சியின் வழியாக தனது சீடர்களுக்கு அவர்களின் பாதங்களை கழுவுவதன் வழியாக உலக மீட்புக்கென தன்னையே கொடுக்கும் அளவிற்கு தயாரிக்கவும் தாழ்ந்து போகவும் தனது பணியை அவர்கள் தொடர்ந்து செய்யவும் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். இரண்டாவது, ஒரு குற்றமும் செய்யாத நபரென்று தெரிந்தும் பிலாத்து ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துகிறான். கழுவும் பாத்திரமாக அவன்
அந்த இடத்தில் கை கழுவுவதன் மூலம் தன் பொறுப்பை தட்டி கழித்து ஒரு நிரபராதியை பெரும் பெரும் வாதைக்குள் ஒப்படைக்கிறான். நம் வாழ்வில் ஒப்படைப்பு எவ்விதமாக இருக்கிறது என்று ஆராய்வோம். திருவெளிப்பாடு 1 அதிகாரத்தின் 5ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அற நம்மை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து கழுவி நம்மை தம்முடைய பிதாவிற்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார் என்று காட்டுகிறது. இதன் விளைவாகவும் பயனாகவும் நாம் மிகுந்த தைரியத்தோடு நம்முடைய பிதாவின் பிரசனத்தில் பிரவேசிக்கும் வழி நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று எபிரேயர் 4:14 முதல் 16 வசனங்கள் உணர்த்துகிறது. அவரை நெருங்கி சேர்வது மட்டுமல்லாமல் சுத்த மனசாட்சியோடும் தைரியத்தோடும் நாம் இறைவனுக்கு பணிவிடை செய்யும் தகுதியை நாம் அடையும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று எபிரேயர் 9:14 சொல்கிறது. தேவனுடைய கிருபைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! நம்மை நெருங்கும் மனிதருக்கு தாமே கழுவும் பாத்திரமாக மாறி தமது இரத்தத்தினால் அதனை நிறைவேற்றி முடித்த அந்த அன்புக்கும் தயவுக்கும் உகந்த வாழ்க்கையை வாழ நன்றியுள்ள இதயத்தோடு நம்மை இந்த தவக்காலத்திலாவது ஒப்பு கொடுப்பது அவசியம் அல்லவா? அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும்படி நாமே நம்மை ஆராய்ந்து பார்த்து உண்மையான மன வருத்தத்தோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமாக. அவர் பரிசுத்தமாக இருப்பது போல் நாமும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் அடைவோமாக. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.